ஒன்றிய அமைச்சரவையில் குறைந்தபட்சம் 4 கேபினெட் அமைச்சர்கள் பதவி கேட்டு தெலுங்கு தேசம் கட்சி நெருக்கடி கொடுத்து வருகிறது. 4 கேபினெட் அமைச்சர் பதவிகளை தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவிடம் வலியுறுத்தி இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தெலுங்கு தேசம் கட்சி தற்போது 4 கேபினெட் அமைச்சர்களை கேட்டு வருகிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைக்கிறார். குணசேகரன், தற்போது 4 கேபினெட் அமைச்சர் பதவி தெலுங்கு தேசம் தரப்புல வலியுறுத்தப்படுது. இதற்கு பாஜகவோட ரியாக்ஷன் என்ன? மேலதிக விவரங்கள். நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக இன்று மாலை பதவியேற்க உள்ள நிலையில் அவருடன் 30 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்தெந்த துறை ஒதுக்கப்படுகின்றது என்ற ஒரு பரபரப்பும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் தான் நிலவிக் கொண்டிருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு அடுத்தபடியாக அதிக எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியினர் தான் கடுமையான ஒரு நெருக்கடியை ஆரம்பம் முதலாகவே கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். மொத்தமாக ஒரு 16 எம்பிக்களுடைய ஆதரவுடன் தான் இந்த கூட்டணி ஆட்சியை பாஜக அமைக்கிறது. 4 கேபினெட் அமைச்சர்கள் பதவியை தங்களுக்கு தர வேண்டும். அதே போன்று ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து தர வேண்டும். போலாவரம் நீர்மின் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அமராவதி தலைநகருக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு நிபந்தனைகளை தெலுங்கு தேசம் கட்சி முன்வைத்திருந்தது. அதிலும் குறிப்பாக முக்கியமான துறைகளையும் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றுதான் கடந்த 2 நாட்களாக பாஜகவிற்கு ஒரு கடுமையான அழுத்தத்தை சந்திரபாபு நாயுடு கொடுத்து கொண்டிருந்தார். இது தொடர்பாகத்தான் ஒரு பேச்சுவார்த்தை என்பது 2 கட்சிகளுக்கும் இடையாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் இன்று பிரதமருடன் யார் பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய அமைச்சர்கள் யார் என்ற ஒரு முதல் கட்ட பட்டியலில் விவரங்கள் சற்று வெளியாகி இருக்கின்றன. இதில் தெலுங்கு தேசத்திற்கு ஒரே ஒரு அமைச்சர் பதவி மட்டுமே இன்று தருவதற்கான முடிவு என்பது எட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு அமைச்சர் மட்டுமே தெலுங்கு தேசத்திலிருந்து இன்று பதவி ஏற்பார் என தெரிகிறது. அதிலும் குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறை அல்லது நகர்ப்புற வளர்ச்சித்துறை போன்ற துறைகளை தங்களுக்கு அது வழங்க வேண்டும் என தெலுங்கு தேசம் கட்சி கேட்டிருக்கிறது. ஆனால் விமான போக்குவரத்து துறையை ஒதுக்கீடு செய்ய பாஜக முன்வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அந்த துறையையும் மாற்றி தர வேண்டும். கூடுதலாக கேபினெட்டிலும் மொத்தமாக 4 அமைச்சர்களை தர வேண்டும் என தொடர்ச்சியாக பாஜகவிற்கு தெலுங்கு தேசம் கட்சியானது ஒரு நெருக்கடியை கொடுத்து வருகின்றது. இது ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரசினுடைய அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஒரு 2 அமைச்சர் பதவிகளை கேட்டிருந்தார்கள். தற்பொழுது வரைக்கும் ஒரு இடம் கூட அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்வதற்கான முடிவு என்பது இன்னும் எட்டப்படவில்லை. இதனால் அஜித் பவாரும் ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சுனில் தட்கரே தேவேந்திர பட்னாவிஸை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பான தங்களுடைய அதிருப்தியையும் அவரிடம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இன்று மாலை இந்த பிரதமர் பதவியேற்பு விழா அவருடன் 30 அமைச்சர்கள் பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய முக்கிய கட்சியான தெலுங்கு தேசம் மற்றும் என்சிபி போன்ற கட்சிகளுக்கு அமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்த துறை ஒதுக்கீடு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்வதிலும் அமைச்சர்கள் கேபினெட் அந்தஸ்தில் ஒதுக்கீடு செய்வதிலும் தொடர்ந்து ஒரு இழுபறி நீடித்துக் கொண்டிருப்பது பாஜகவிற்கு ஒரு தர்ம சங்கடத்தையும் ஒரு நெருக்கடியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.